ஃப்ரைடே மார்னிங் ஒரு 10 o'clock இந்த வீடியோ எடுக்கிறேன். கார் வந்து இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறனால போர்ட்டிக்கோல தான் நிறுத்திக்கிறோம். சரி நீ கார் வாஷ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை கழுவிட்டோம். கோலம் எல்லாமே அழிஞ்சிருச்சு. அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே எடுத்து வச்சேன். இருந்தாலும் ஈவினிங் இதே கோலம் வந்து நான் போட்டேன். தம்பி அவங்கள ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு என்னுடைய எப்போ ரொட்டீன் வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஏன் செவ்வாய் வெளி ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு எங்கள் வீட்டை காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்க. அது போக நான் வீட்டுக்கு யாராவது சுமங்கலிகள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு 2 years வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த மாதம் சுமங்கலி பூஜை மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக செய்வேன். அப்போவே பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸு, ஜாக்கெட் பிட்டு, வளையல், மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்குவேன். அந்த இயர் ஃபுல்லாக வந்து யார் வீட்டுக்கு வந்தாலுமே ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து நான் பார்த்துக்குவேன். இது எல்லாமே கண்டிப்பாக சுமங்கலிகள் வந்து வந்தால் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. குங்குமம் மட்டும் கொடுத்தாலே போதுமானது. அதுக்கு சுமங்கலிகள் வர்றாங்கனாலே ஒரு மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வந்ததாக தான் அர்த்தம். ஈவினிங் டைமில் வந்தாங்கன்னா அதே மாதிரி செவ்வாய் வழி வந்தாங்கன்னா இன்னுமே விசேஷம். அதனால தான் அவங்க வீட்டு கிளம்புறப்ப கண்டிப்பாக வந்து குங்குமம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க அப்படிங்கிறனால நான் வந்து இதெல்லாம் எடுத்து ரெடியாக வந்து வச்சிருந்தேன். பூஜை பண்ணிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.